கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு அரசியல் அனுபவம். அதிமுக தொடங்கப்பட்டதிலிருந்தே அடிப்படை உறுப்பினர், பல்வேறு துறைகளில் அமைச்சர் பதவிகளின் அனுபவம், புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் உறுதுணையாக இருந்த முக்கியமான தூண் தற்போது விஜயின் கட்சியில். விஜய் கட்சிக்கு இது எந்த விதத்தில் பலத்தை தரும்? உற்று நோக்கும் அரசியல் உலகம். தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியதிலிருந்தே இளைஞர்களின் பட்டாளம் தமிழக அரசியல் உலகை அதிர செய்தது, விஜய்க்கு ஆதரவு கொடுத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஓபிஎஸ், தினகரன், சசிகலா உள்ளிட்டோருடன் செங்கோட்டையன் காணப்பட்டதிலிருந்தே அதிமுகவில் அவரது பொறுப்புகள் ஆட்டம் கண்டுதான் வந்தது. இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் திமுகவை வெல்ல முடியும் என பேசி வந்த நிலையில் அவரது அடிப்படை உறுப்பினர் பதவி முதற்கொண்டு அதிலிருந்து நீக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையனின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த பழுத்த அரசியல்வாதியின் தேர்வு விஜய் பக்கம் திரும்பியது. செங்கோட்டையன் கடந்து வந்த பாதை குறித்து சில வரிகளில் காண்போம். அதிமுகவில் தொடர்ந்து 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். முதன்முறை 1977ஆம் ஆண்டு சத்தியமங்கலத்திலும் அதன் பிறகு கோபிச்செட்டிப்பாளையத்திலும் வெற்றியை பதிவு செய்தவர். ஒரு அனுபவம் வாய்ந்த ஆசானாகவும் ஜெயலலிதாவிற்கு அவர் உறுதுணையாக இருந்ததாக ஜெயலலிதாவே பதிவை வெளியிட்டிருக்கிறார். தமிழக அரசியலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேவில் இணைந்தது பெரும் பேசுபொருளாகி இருக்கும் நிலையில் விஜய்க்கு இது பலமா பலவீனமா? கருத்துக்களில் தெரிவியுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். பிஹைண்ட் வுட்ஸ் கோல் மெடல் நவம்பர் 30 சென்னை ரைட் சென்டரில் நடைபெற உள்ளது. டிக்கெட்களை இலவசமாக பெற ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டிக்கெட்ஸ் 9 வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. செய்திகளை வழங்குவோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.